ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் தர்ஷன் கேமிங். இன்னைக்கு நம்ம ஸ்கூல் பாய் ரன் அவேங்கிற கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் மொத்தமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம எப்போவுமே நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு போகலாம். கிராணி இறைய உன்னை சாகடிக்கிறேன்டி கிளவி. இன்னைக்கு என்னையவே பொழந்து கட்டுற. இந்த வாங்கிக்கடி கிளவி. ஆஹா, மொட்டையன் வந்துட்டானா? மொட்டையன் அம்மா அம்மா மொட்டையன் வந்திருக்கானா? விளையாட போகிறேன். என்ன சொல்கிறீங்க? போட்டா டி நீ ஹோம்ஒர்க்ஸில் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். உன் டைரி வச்சுட்டுவா. ஓகேம்மா. டைரி அம்மா இந்தாங்கம்மா டைரி. என்னது எஃப்ரேடா? என்ன ஃபெயிலா? டே என்ன அப்புறம் கிளாஸில் நம்ம அடாவடித்தனம் பண்ணியிருக்கேன்னு பண்ணிருக்கு. நீ இப்படியா இருந்தீங்கன்னா மான மரியாதையை கருத்து விட்டுருவா பார்த்துக்க. படுறா ஒழுங்கு மரியாதையா. போட்டா விளையாட்டு வேணாம் எதுவும் வேணாம். டே மொட்டை போயிட போடா. இன்னும் இன்றைக்கி வரமாட்டேன், கிளம்பு. டே இன்னைக்கு நீ படிக்கலாமா? அவனை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்காக படி, இல்லைன்னா அடி தான் உங்கள் அப்பாட்ட சொல்லி படிக்கிற. ஓகேம்மா. ஐயையோ, அம்மா வேறு இப்படி திட்டிட்டு போயிட்டாங்களே. இப்போ என்னங்க பண்ணுறது? பரவாயில்ல, இங்கே மொட்டையன் அங்கே தாங்க இருக்கிறான். ஐயோ, மொட்டையன் வேறு விளாட்றான். நம்ம வேறு இப்படி வெட்டியா உள்ளே உட்காண்ட்ருக்கோம். என்ன பண்ணுறது? மம்மி, ஐயோ அம்மா இங்கே தாங்க இருக்காங்க. போனால் பூச்சா அச்சு உள்ளே உட்கார வச்சுவாங்க. டோரை பேசாமல் சாத்திக்கலாம். சாத்திட்டிங்க வந்து எங்கள் அப்பாங்க. டேடி இங்கே ஃபுட்பால் பார்த்துட்ருக்காருங்க. பாருங்க, ஃபுட்பாலை பார்த்துட்டு கத்துறாரு. அவர் கற்றுட்டோம். ஐயா, ஏன் இது வேறு லாக்கில் இருக்கே. அங்கே பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தாங்க இருக்காங்க. அங்கே பாருங்க மொட்டையன். ஷோ, இப்போ என்னங்க பண்ணுறது? சீக்கிரம் இது வேறு. ஓ, இது ஃபேஸ் இங்கே லாக்குங்க இது. ஆஹா, பாஸ்வேர்டெலாம் இருக்குது. ஏதாவது இருந்தால் திறக்கலாமே. இங்கே லாக்கில் இருக்குது. இதுக்குள்ளே எதுவும் இல்லை. இங்கே சார்ஜர் இருக்குங்க. சார்ஜர், மொபைல் சார்ஜர். இந்த சார்ஜர் அது எங்கே இது நகர்த்தி வைக்க முடியுதுங்கோ. சூப்பருங்க. அடாவடித்தனம் தான். சூப்பராக இருக்குது. இங்கே இதுக்குள்ளெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே இல்லை. அது கண்ணாடி தான். நம்ம மூஞ்சி ஏன் தெரில. ஓகே, இதுக்குள்ளே அடப்பாவீங்களா? இதுக்குள்ளே என்னமோ வச்சுருக்கானுங்க. ஆனால் என்னன்னு தெரில. அதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் கேட்குது, அதையும் கண்டுபிடிப்போம். இங்கெல்லாம் இந்த என்னங்க அது என்ன பவுட்ரெலாம் வச்சுருக்கீங்க? பவுட்ரு யாரா கொண்டு வந்து பாத்ரூமில் வைப்பான்? அப்புறம் இங்கே வேறு ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குங்க. இதை திறப்போம். டேடி சிக்கியில் நான். டேடி நீங்கள் அப்படியே பாருங்கள். ஃபுட்பாலில் ஸ்கோர் அடிச்சிட்டாரு. எங்கள் அப்படியே ஏமாற்றி உள்ளே வந்தாச்சுங்க. எப்படியாவது இவங்களை ஏமாற்றிட்டு நம்ம போனோம் மொட்டையும் கூட விளையாட. அது மட்டும் இல்லாமல் படிக்கலைன்னா போட்டு அடிக்கிறாங்க. நெஞ்சு வலிக்குது. நம்ம வீட்டுக்கு வந்தாலும் விளையாண்டு படிக்கலான்னு நினைப்போம். ஆனால் படிச்சுட்டு போய் விளையாடுறான்பாங்க. அதாங்க பெரிய தோதனை. அதாங்க இன்றைக்கி இங்கே நம்ம ஏர்பின் இருக்குது. இதை வச்சு இது திறப்போம். ஹே, என்னங்க இது திறக்குமா? எங்கே திறந்துருச்சுங்க. உள்ளே எதுவுமே இல்லை. வேஸ்ட்டு. ஓகே, இங்கே என்னதுங்க இது? அம்மாவுக்கு அப்பாவுக்கு கல்யாணமான ஃபோட்டோ போல். அதை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஆமாம், அவங்க ரூமில் தான் இருக்கும். மொபைல் சார்ஜராக இருக்குமோ? மொபைலில் சார்ஜர் ஏறிட்டு தான் இருக்குது. இதுக்குள்ளே இங்கே என்னமோ இருக்குது, பசிலு. அது என்ன பசிலுன்னு தெரில. அது அப்புறமா சால்வ் பண்ணுவோம். இப்போது இங்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம இங்கே வந்து பார்ப்போம். இங்கே எதுவுமே இல்லை. இது என்னதுங்க? பேட்டரி லோன் கிடத்து. நம்ம எடுத்துகிட்டு வந்த சார்ஜரை வச்சு போட்டு பார்ப்போமே. ஓகே, எங்கே ஏறுதுங்க சார்ஜு? ஏறிடுச்சுங்க. இது அப்பாவோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கணுமா? ஒரு பாஸ்வேர்டு போட தான் இந்த லேப்டாப் ஓப்பன் ஆகும் போலிங்கோ. இன்னும் ஜென்ரி ப்ளஸ் ஃபேனா தெரியலையே. ஜென்னடி போட்டு பார்ப்பாங்க. ஜன்னடி ஃபேனா தெரியலையே என்னதுன்னு.
போய் பார்க்கணும். 232 ஐயோ ஏங்க ஏதாவது ஃபேனில் தாங்க இருக்கும். இது அப்படியே மூடி வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா இந்த கேமில் ஒரு பொருள் மாற்றி வச்சா கூட சிக்கிக்குவோம். இது எடுத்துடலாம். இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமா? இதுக்குள்ளே நம்ம சாவி இருக்குது. கீழே அப்படியே கமுத்துடலாம். ஐயோ சீக்கிரம் கமுரே. ஐயோ எனக்கு சவுண்டு கேட்குது, அவங்க வராங்க. சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கணும் எங்கேயாவது. சீக்கிரம் அது உள்ளே வச்சாச்சு. சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கணும். ஒன்று மாற்றி வச்சாலும் அவ்வளோதான். லைட்டை ஆஃப் பண்ணியாச்சு. டக்குன்னு போய் ஒளிஞ்சிட வேண்டியது தான். அப்பா நல்ல வேலை. இப்போ ஒளிஞ்சாச்சு. எல்லாம் இருந்த மாதிரியே வச்சுட்டு. ஆஹா என்னங்க இது? ஐயோ என்னன்னு கேட்குறாங்க. இங்கே யார் இருக்கா? இங்கே யாருமே இல்லைன்னு. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். தம்பிங்களா இங்கே சாத்தி விட்டுறலாங்க. நான் ஒரு பொருள் மாறி இருந்தால் கூட அவ்வளோதான், நம்ம செத்தோம். ஓகே என்னதுங்க அப்பங்காரனை காணோம். ஐயோ கொஞ்ச நேரம் போய் அதுக்குள்ளேயே பதுங்கியிருப்போங்க. நம்மளை தான் தேடிட்டு இருப்பாங்களோ, எனக்கு அப்படி தான் தோணுது. இது ஹாஹாவா நட்டா இது எங்க இங்கே தாங்க இருக்கான். ஓடிட வேண்டியதாங்க. சிக்கினோம் அவ்வளோதான். போய் கொஞ்ச நேரம் படிக்கிற மாதிரி நடிப்போம். ஆத்தி சூடி அறம் செய்ய விரும்ப மாட்டேன், ஆறுவது சினமாகாது, ஈழ்வது விளக்காகாது, ஈர்வதை செய்யாதே. எங்கே இப்போ வந்துருச்சான்னு பார்ப்போங்க. நல்ல வேலை யாருமே இல்லை. இதுதான் நமக்கு கிடச்ச ஒரு நல்ல சான்ஸு. இந்த கீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க. இது எங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஐயோ என்னங்க இது? இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது. இந்த லைட் இங்கே மாட்டிடலாங்க. இப்போ சுவிட்சு போடுவோம். எஸ் சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு. இதுவும் ஆன் ஆயிடுச்சு. இந்த மெடிக்கிட் பாக்ஸுக்கு நம்ம கீ கேட்குது. அதெல்லாம் நமக்கு தேவைப்படாதுன்னு தாங்க நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன் நான். பார்ப்போம் தேவைப்படுதான்னு. இந்த ரேடியோ வச்சு என்னங்க பண்ணுறது தெரிலையே. எதுக்கு இப்படி? ஓ பேட்ரி போடலாம் அங்கே. இதில் இந்த பேட்ரியில் எங்கே தெரியுமா ரேடியோ அது. ஓ அந்த ரேடியோங்க இது. இப்போது இங்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஏதாவது இருக்குன்னு நினச்சா எதுவுமே இல்லைங்கெல்லாம். ஓகேங்க இந்த வீட்டை சுற்றி பார்ப்போங்க. நமக்கு இன்னும் நிறையா பொருள் தேவை இந்த வீட்டில். இருந்தால் சந்தோஷம், இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. அம்மாங்க, அம்மா நீங்கள் அப்படியே பாத்திரம் விளக்குங்க சரிங்களா? இங்கே காலிங் பிளேட் சுட்டு போயிட வேண்டியதாங்க. இப்போ வெளியே வருவாங்க பாருங்கள். 1 மினிட்டாம்மா, 1 மினிட்டுன்ட்டாங்க. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க நீங்கள். போயிட்டாங்க எங்கள் அம்மா. ஓகே இந்த சிம்னி ஆஃப் பண்ணி விட்றலாங்க நம்ம. அப்புறம் இந்த ஃபேனு ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஆஃப் பண்ணி விட்டதுக்கப்புறம் 8 7 6 என்னன்னு தெரில இது பண்ணி விட்டுறலாம். ஓகே இங்கே இப்போ வந்து இங்கே படிக்கிற மாதிரி நடிப்போம். ஆத்தி சூடி அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இளைவது விளக்கேல், ஈழ்வது வீக்கேல். என்னங்க இது? எதுவுமே ஆகலை. ஓகே இப்போ போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ போக போகிறேன் மக்களே. இருக்கக்கூடாது. அம்மா நல்ல வேலைங்க இல்லை. நம்ம தாய்க்குறோம் இங்கே இல்லை. ஓகே ஐயோ பாருங்கள் பிரச்சனை இல்லை பாருங்கள். நல்ல வேலைங்க. ஓகே இப்போ அந்த லேப்டாப்பில் சார்ஜர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நம்பர் கடைசியில் ஃபேனில் பார்த்தோம் தெரியுமா, அது போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2875 தான் நினைக்கிறேன். ஓகே இப்போ போட்டு நம்ம இதில் என்ன பண்ணோம் தெரியலையே. பாஸ்வேர்டில் இருக்குது. கண்ட்ரோல் பேனல் கோடு எங்கே கிடச்சிருச்சிங்க. கண்ட்ரோல் பேனல் கோடு 2381. சூப்பர், கோடே கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? 2381. அதை மறந்துடக்கூடாது. 2381 அதை மறக்காமல் இருக்கணும். பாருங்கள் டேடி பாருங்கள், நல்லா பாருங்கள், ஊற்று பாருங்கள், யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகே இப்போ நம்ம ரூம்குள்ளே வந்து நம்ம அம்மா அங்கே தாங்க வெளியே போகிறாங்க. ஏன்னு தெரில. செடிக்கெல்லாம் தண்ணி விட போகிறாங்க. நம்ம இப்போ போய் நம்ம அதுக்குள்ளே கிச்சனில் என்னென்ன நமக்கு தேவைன்னு பார்த்துடலாம். இங்கே எதுவுமே இல்லை. டக்குன்னு வந்துட்டாங்க. அப்புறம் பிடிச்சாங்க. அப்புறம் அவ்வளோதான். ஓகே சீக்கிரம் இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? இதில் எதுவுமே இல்லை. இதுக்குள்ளே எதுவுமே இதில் என்னங்க இது தேவைப்படுங்க அந்த கண்ணாடி க்ளீன் பண்ணுறதுக்கு. இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஓகேங்க நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நம்ம சிம்னி ஆஃப் பண்ணோம் பார்த்தீங்களா? நல்லா எங்கள் அம்மா வந்து கதவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. அம்மாவை காணோம்.
சரி இப்போ உட்காந்து படித்தா கரெக்டாக இருக்கும். அறம் செய்ய விரும்ப மாட்டேன், ஆறுவது சினமாகாது, ஈழ்வது விளக்கேல். ஓகே போகலான்னு நினைக்கிறேன். அம்மா தாய்க்குளமே, இங்கே யாராவது இருக்கீங்களோ? கதவு சாத்தியிருக்குங்க. சூப்பர், செக் பண்ணிக்கலாம். இங்கே தாங்க இருக்காங்க. சூப்பர், இங்கே தான் இருக்காங்க. ஓகே, இப்போ அதை ஸ்ப்ரே அடிப்போம். ஐயோ, துடைக்க ஏதாவது துணி வேணுமே நமக்கு. இங்கே ஒரு துணியை பார்த்தனே, இது இங்கே இருக்குங்க. எடுக்க முடியுமா? எடுத்தாச்சு. இப்போ போய் துவைக்க வேண்டிட்டாங்க. வந்துட்டு துணி டெஸ்ட்டாக இருக்கா? ஐயோ, இப்போ அந்த வாஷிங் மிஷின் இங்கே ஒன்று இருந்துச்சு. வாஷிங் மிஷினு அங்கே இருக்குங்க. இங்கே உட்காந்துடலாம் நம்ம. ஓகே, யாரோ வர மாதிரியே சவுண்டு கேட்குதுங்க. யார் வருவா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. ஐயோ, என்னங்க இது? ஐயோ, பயமாக இருக்குங்க. என்னதுங்க இது? நம்ம அப்பங்காரன் தானே அவன். ஐயோ, என்னங்க பண்ணுறான் அவன்? ஐயோ 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 ஐயோ, கை கழுவாம தொட்டுட்டாங்க நம்மளை. கை கழுவாமையே தொட்டுட்டாங்க. டி, நீ ரொம்ப மோசமாக போயிட்டு. ஒருத்தவங்க மூத்திரம் அடிக்கும் போது எட்டி பார்க்குறது தப்பா இல்லையா? தப்பு தான்ப்பா. மொட்டையும் கூட விளையாட போகணும். டி, நீ ஃபஸ்ட்டு போய் சுற்றுறோம் 3 தடவை. நல்ல வேலைங்க, அப்பாவாக இருந்ததுனால 3 தடவை சுற்ற சொன்னார். இல்லைன்னா அம்மாவாக இருந்தால் வீடத்தோட அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. நல்ல வேலை 3 தடவை வீட்டை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம செஞ்ச தப்பு கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், சுற்றுறோடு ஃபாஸ்ட்டு சுற்று. ஓகேப்பா, ஓகே. அவங்க பாருங்கள், மொட்டையை அங்கே தாங்க நிற்கிறான். ஷோ, நமக்காக தான் வெயிட் பண்ணுறான் அந்த மொட்டையை வேற. நம்ம இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கோம். கஷ்டம் சீக்கிரம் தான் முடிக்கணும். மொட்டையன் பாவம், அவன் மண்டையில் இருக்கிறதே மொட்டை. ஒருவேளை சொட்டையாயிட்டானா அவனை பார்க்கவே முடியாது. என்ன பண்ணுறது? அதுக்காக தான் போகிறது. டி, இன்னும் ஒரு ரூம் தோண்டோ போய் சுற்றுறோம். டி, சுற்று. என்னங்க சுற்ற சொல்கிறது நாயெல்லாம்? போய் சுற்றுறோம். ஓகேப்பா, ஓகே. ஐயோ, இதாங்க கடைசி ஸ்டெப்பு. நல்ல வேலைங்க. நம்ம அப்பாவாக இருந்தால் 3 சுற்றி, இல்லைனா அம்மாவாக இருந்தால் வீடத்தோட பாத்திரம் வளர்க்கு கூட்டு அது இதுன்னு. அங்கே பாருங்கள், அம்மா பாருங்கள் நம்மளை மாட்டி விட்டு எப்படி போய் சமைச்சிட்ருக்காங்கன்னு. ஐயோ, இங்கே ஒரு பையன் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். கொஞ்சமாக இது இருக்கா? சரி, சீக்கிரம் போய் படுறோம். சீக்கிரம் போய் படி. நீ நல்ல வேலை பண்ணி போய் படி போ. நீங்கள் அம்மா இருக்கும் தானே இப்போ நம்ம வெளியே உள்ளே வந்தோம். தெரியலையே எங்கே. இப்போ ஸ்லோவாக தான் வெளியே போய் பார்க்குறதா இருந்தா. இதுக்குள்ளே எல்லாம் எதுவுமே இல்லை. ஏங்க, நம்ம ரூம்குள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கே தெரிலைங்க. இங்கே டார்ச் லைட், இது எதுக்கு தெரிலையே. இங்கே கழட்ட முடியுதுங்க உள்ள. பேட்ரி. ஏங்க, நம்ம அந்த ரேடியோவில் பார்த்தோம் தெரியுமாங்க பேட்ரி? அதுக்கு போடுற பேட்ரின்னு நினைக்கிறீங்க? இது அதுக்காக தான் இருக்கும். இது நீங்கள் பிசியெல்லாம் இருக்குது. பிசி மவுசி ஆன் ஆகுமா? என்னங்க இது? நம்ம சவுண்டு கேட்டுச்சு. ஆன் ஆகுமா ஆகாதா? ஆன் சுற்றுதுங்க. ஏங்க சுற்றுதுங்க. சூப்பர். சீக்கிரம் ஆன் ஆகு. கொஞ்ச நேரம் GTA 5 விளாண்டுட்டு போகலாம். ஓகே, இப்போ நம்ம படிக்கிற மாதிரி நடிப்போம். எங்கள் ஆன் ஆயிடுச்சுங்க. சீக்கிரம் இதில் போய் என்ன பாஸ்வேர்டா? என்னது? ஆண்ட்ரூ. யூசர் நேம் தான் பாஸ்வேர்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆண்ட்ரூ. ஓகே, ஆண்ட்ரூ. என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது? டேட் ஆஃப் பர்த் போடணுமா? 2000. தப்பு. ஓகே, 2001 தப்பு. 2002 எங்கே ஓப்பன் ஆயிடுச்சுங்க. நாங்களாம் யார்? நாங்களாம் கண்டுபிடிக்கிறதுக்கே பிறந்தவங்க. இங்கெல்லாம் டேட், மாம், ஸ்கூல். நமக்கு இப்போ தேவை டேடுக்கு தான் மெசேஜ் போட போகிறோம். சென்ட் ஃபேக் மெசேஜ். ஹாய் பேபின்னு அமுச்சு விடுவோமா? ஆஹா, சூப்பருங்க. இப்போ நம்ம அப்பா போய் அதை பார்ப்பறோம். அந்த கேப்பில் அங்கே உட்காண்ட்ருந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம போய் பார்த்துக்க வேண்டியது தான். ஸ்லீப் மூடில் போட்டு போயிடலாங்க. அதுதான் கரெக்டு. நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிட்டோன்னா திருப்பி பாஸ்வேர்டு கேட்குறதுலாம் நமக்கு தேவையா? இங்கே போகிறாருங்க. போங்க ஐயா போங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. பக்கத்தில் ஒரு ஃபோன் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கு தான் மெசேஜ் போகும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. ஐயோ, டக்குனு இங்கெல்லாம் பார்க்கணுங்க சீக்கிரமாக. இங்கே எதுவுமே இல்லை. இங்கேயும் இல்லை. எனக்கு அந்த பேட்ரி. சூப்பர். இந்த பேட்ரி இங்கே தாங்க இருக்குது. இப்போ இதுக்குள்ளே ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருச்சுங்க. ஐயோ அப்பா ஐயா. டி, உனக்கு சொன்ன புரியாதோடா. டி, ஒரு தோப்புக்காரணம் போடுறோம். 20 தோப்புக்காரணம் போடுறா.
1 2 ஏய் ஒழுங்கா போடு 3 3 போட்டேன்ப்பா. இது 3டா, ஒழுங்கா போடலன்னு இன்னும் மாட்டேன். 4 5 6 7 ஏய் ஒழுங்கா போடுறான்ட்டேன். 7 7 ஏய் 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 போடுறாடு. ஓ எங்க நான் ஒரு வழியாக போட்டாச்சுங்க நம்ம. அப்பா நான் போட்டேன் போதுமா? எங்க அநியாயமாக போய் சிக்கிட்டோங்க. இன்னும் ஒரு டைம் சிக்கணும்னு நம்ம அவ்வளோதான், மறுக்கியாதான். ஓகே, இங்கே இதுக்குள்ளே நம்ம அம்மா இருப்பாங்க. அன்புள்ள அம்மா. அம்மா எங்க அந்த துணியை வச்சு நம்ம வாஷிங் மிஷினுக்குள்ளே போகிறதுக்குள்ளே தாங்க நம்ம அப்பங்க வந்துட்டான். ஓகே, இப்போ இதுக்குள்ளே போட்டு ஆன் 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 ஆக மாட்டேதுங்க. ஓ சோப் பவுட்ரு போடணுமா? லிக்விட் அங்கே இருக்குது. ஓ சோப் பவுட்ரு தான் எடுத்து போட முடியுமா? வாஷிங் மிஷினில் சோப் பவுட்ரு போட சொல்கிறானுங்க பாருங்கள். ஓகே, ஆன் பண்ணி விட்ற வேண்டியது தான். ஐயோ சவுண்டு கேட்டால் அவங்க வேறு வருவாங்களே, இப்போ என்னங்க பண்ணுறது? இப்போ ஒளிஞ்சிக்கலாமா? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ வராங்களே, எங்கள் சவுண்டு கேட்டுருச்சுங்க அவங்களுக்கு. சீக்கிரம். இது வேறங்க எத்தனை சுற்றுங்க ஒரு கச்சிப்பு மாதிரி இருக்க துணிக்கு. இது வேறு கையிலேயே தண்ணியில் முக்கி போட்டிருந்தா கூட போதுமே. ஐயோ ஊப்ஸுன்னு வேறு. சீக்கிரம், நாய்ஸாக இருக்கா பாத்ரூமில். சீக்கிரம் ஓப்பன் ஆகு. சீக்கிரம் ஓடிட வேண்டியதாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இங்கே ஒளிஞ்சிக்க வேண்டியதாங்க. நம்ம போன டைம் அங்கே ஒளிஞ்சு தான் சிக்கணும். இங்கே நின்று சிக்காமல் இருந்தால் சரிதான். வந்துட்டாங்க. வெயிட்டா டீங்க யாராம என்ன மாதிரியே தான் இருக்குது. இப்போ போக வேண்டியது தான் நம்ம. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் என்ன சத்தம் வந்து தெரியல. போகலாம். எங்கள் ஒரு வேளை போயிட்டாங்க. நல்ல வேலைங்க, போயிட்டாங்க. ஓகே ஏங்க இப்போ அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் க்ளோஸில் தான் இருந்துச்சு. நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக மாட்டியிருப்போம். இந்த டோர் எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு சொல்லி எல்லாமே இருந்தபடியே தான் இருக்கணும். ஒரு வழியாக தொடச்சாச்சுங்க. இப்போ போய் இதில் அமுக்கி பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டை பார்த்தோம், அது இப்போ போட வேணாம். அதுக்கு சில வேலையெல்லாம் இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு தான் போட முடியும். இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தோம், அதுவும் வேணும். இப்போ இந்த ரேடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் போட்டு விட போகிறோம். மியூசிக் 1 2 3 போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் ஆன் பண்ணி வச்சுருவோமா? வேணாம் இப்போது வேணாம். நம்ம மியூசிக் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம அம்மா வருவாங்க. வந்தவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? போட்டு அடைச்சி வச்சு உள்ளே போட்டு பண்ணி விட்ற வேண்டியது தான். அப்புறம் நமக்கு அதுக்கு சில வேலை தாங்க இருக்குது. நம்ம அப்பா வந்து தூங்க வைக்கணும். அவங்க சும்மாவாக இருப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள். யாரோ வர மாதிரியே இருக்குங்க. யார் வரா? எங்க நம்ம அப்பா திருப்பியும் எத்தனை டைமுங்க போவேன்? சரி எனக்கு என்னமோ தெரிலங்க, எத்தனை டைம் தான் இவனுக்கு மட்டும் வரும். அவன் போய் தொலைடா அப்பங்காரா. நைனாதி நைனா போங்க நைனா. நைனாதி நைனா. நம்ம வேறு ஓவராக சத்தம் போடுற போகிறோங்க. கேட்டுருந்துச்சு நம்ம கதி அதோ கதி. கேட்காம இருக்கணும் அவ்வளோதான். இங்கே போகிறாங்க. என்ன கை கழுவுறாங்களா? இப்போ மட்டும் கை கழுவுங்க. நான் வந்து இருக்கும்போது கை கழுவாமல் வந்து பிடிச்சிங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப கஷ்டமாகி போச்சு. நல்ல வேலைங்க. இப்போ போக வேண்டியது தாங்க. இப்போ போய் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்ட வேண்டியதாங்க. இதுக்குள்ளே தான் போவேங்க. சரி அதை வேறு திறந்துட்டோம். ஓகே இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. இங்கே லைட்டு போட்டுக்கலாங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது. ஓகே இப்போ இதை எடுத்து வச்சுக்க வேண்டியதான் நம்ம. இது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோம் பார்த்தீங்களா? மெசேஜ் அனுப்பிச்சி விட்டு போய் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இப்போ ஒன்று பண்ண போகிறோம். இதோ இந்த மெசேஜுக்கு போயிட்டு திருப்பி அனுப்பப்படும். இன்னும் யாரும் இந்த பேபி எனக்கு ஒன்றும் புரியல. திருப்பி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டுறாங்க. பேபி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சேட். ஓஹா இப்போ என்னடா பண்ணுவேன்? என்ன அனுப்பிச்சி விட்றாங்கன்னு பார்ப்போங்க. இன்னும் நம்ம அப்பங்கார போட்டோம். ஓகே வாட்டர் பிளான்ட்ஸா? ஓகேங்க போட்டு நம்ம படிக்கலாம் அது வரைக்கும். A² + B². எங்கள் அம்மாவும் வெளியே போயிட்டாங்கங்கோ. அம்மாவா? இல்லை ஆமாம் அம்மா தான். திருப்பி செடிக்கு தண்ணி விட போயிட்டாங்க. நல்ல வேலைங்க. மெசேஜ் வந்துருச்சா? ரீப்ளே டக்குன்னு போய் பார்ப்போம். வந்துருச்சுங்க. ஓ சாரி ஐ எம் லிட்டில் ட்ரங்க்கு. எங்கே குடிச்சிருக்காங்க அந்த நாய்.
அடப்பாவி குடிச்சிட்டு தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். இருற சரக்குலேயே வந்து கலக்கி விட்றேன். அம்மாட்ட சொன்னால் என்ன ஆகும்? இப்போ பாருங்கள், அந்த சரக்குலேயே போய் கலக்கி விட்டுறலாங்க. அம்மா வெளியே தான் இருக்காங்க, இல்லை உள்ளே வராங்கங்க. உள்ளே வரட்டும், அது வரைக்கும் நம்ம இங்கேயே இருக்கலாம். இப்போ தாங்க வராங்க. ஓகே, இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். இப்போ சாத்திட்டு டக்கு நீங்கள் வந்துட்டு அவன் போயிட்டாங்க அப்பங்காரன். ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இதில் கலக்க வேண்டியதாங்க. இதில் கலந்ததுக்கப்புறம் நம்ம அப்பா வேறு வராங்க, அம்மா வேறு போகிறாங்க. 2 பக்கத்தில் இருந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரில. ஓகே ஓகே, உள்ளே போயிட்டாங்க. இதுதான் கரெக்டான சான்ஸ். சீக்கிரம் உள்ளே வந்துட வேண்டியது தான். நம்ம அப்பா தூங்கினதுக்கப்புறம் போகலாம். அது வரைக்கும் படிக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர்ன்ட்டு வேணாம். மெசேஜ் வந்துருச்சா? வந்துருச்சுங்க. என்னங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க? ப்ரப்போஸு அடப்பாவிடே, இதெல்லாம் ஒரு பொழப்பாடா உனக்கு? ஓகேங்க, இப்போ நம்ம வெளியே போய் பார்க்க யாருன்னே தெரியாதவங்கக்கிட்ட போய் ப்ரப்போஸ் கேட்குறான். ப்ரப்போஸ். ஓகே, 1 2 3 4 5 6 7 8. என்னங்க இது? ஓகே ஓகேங்க, மட்டை ஆயிட்டார். ஓகே, இதுதான் கரெக்டான சான்ஸ் நம்ம பிளானுக்கு. இப்போ போய் ரேடியோ ஆன் வச்சு அம்மா வருவாங்களா? தாய்க்குளம். இப்போ ரேடியோ பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி விட்டுறலாம். ஆன் பண்ணியாச்சு. டக்குன்னு கதவை சாத்தி சீக்கிரம் போய் ஒழியணும். இந்த டோர் தான். ஆமாம், இதே டோர் தான். டக்குன்னு இருங்க, அம்மா வந்து உள்ளே போய் பார்க்கட்டும். அப்புறம் உள்ளே விட்டு கதவை சாத்தி லாக் பண்ணுறதில்ல. என்ன பண்ணுறதுன்னே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு இருக்கணும். இருங்க, போகிறாங்களா என்னங்க இது? திறந்துருச்சாங்க. போயிட்டாங்க. டக்குன்னு சாத்தி விட்டு க்ளோஸ் பண்ணுறா கைப்புள்ள. சீக்கிரம் நம்பர் போடு. எந்த நம்பர் பார்த்தோம்? எந்த நம்பர்? ஐயோ, நம்பர் வேறு மறந்துடுச்சு. 2 3 8 1 தான் நினைக்கிறேன். ஓகே, போட்டு ஓப்பன் தருவோம். என்னங்க? ஐயோ, அவங்க கிச்சனில் இப்போ நம்ம போட்டோம் பார்த்தீங்களா? இந்த கிச்சனில் போட்டு விட்டு இப்போ அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியது தாங்க. இப்போது நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியது தான். பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். ஏய், சொல்லிடாத டாமி, வந்துடாதீங்கப்பா சாமி. டாமி, ஐயோ அம்மா தாய்க்குள்ளே மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் தூரம் போய்க்கலாங்க இந்த வீட்டை விட்டு. இல்லை எப்படி போட்டு அடிப்பாங்க தெரியுமா? ஓடிடலாம் கைப்புள்ள. மொட்டை நான் வந்துட்டேன்டா, ஓடி வாடா பின்னாடி. உன்னையும் பிடிச்சாங்கன்னா உன்னையும் பிடிச்சி அடிச்சு போட்டுருவாங்கடா. அப்புறம் நான் எத்தனை டைம் அடி வாங்கினேன் தெரியுமா? சீக்கிரம் வா. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த நம்ம சேனலை லைக் பண்ணி, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.